அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அறிந்த ஆன்றோர்க்கும் சான்றோர்க்கும் என் முதற்கண் வணக்கம். அன்னை தமிழால் தங்களுடைய சிந்தனை திறத்தை செதுக்கி நம்மை எல்லாம் வியக்க வைக்க வந்திருக்கும் எனது சக தோழமை போட்டியாளர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம். என் பெயர் கபிலன் பதிக்குமார். நான் செரிட்டோஸ் தமிழ் பள்ளி நிலை 4 படிக்கிறேன். இன்று நான் பூதஞ்சேந்தனார் எழுதிய இனியவை 40 ஒரு வெண்பாவும் அதன் பொருளும் சொல்ல வந்துள்ளேன். 10 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான இந்த 40 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. நல்ல விடயங்களை இனிமையான முறையில் நேர்மறையாக கூறுவதன் மூலம் நீதிநெறிகளை வலியுறுத்துவதே இந்நூலின் நோக்கமாகும். நான் இன்று கூறப்போகும் பாடல் 30. நன்றி பைந்தூக்கி வாழ்தல் நனி இனிதே, மன்ற கொடும்பாடு உரையாத மாண்பினிதே, அன்றறிவார் யாரென்று அடைக்கலம் வவ்வாத நன்றியின் நன்கினியதில். இப்பாடலின் விளக்கம். இப்பாடலில் 3 நீதி கருத்துகள் உள்ளன. 1. ஒரு செய்த உதவியை நினைத்து வாழ்தல் இனிது. 2. நீதி சபையில் நடுநிலை தவறாமல் இருத்தலின் பெருமை இனிது. 3. யாருக்கும் தெரியாது என நினைத்து அடைக்கலமாய் வந்த பொருளை தனதாக்கிக் கொள்ளாமல் இருத்தல் இனிதினும் இனிது. இந்த பாடலின் ஆசிரியர் திருக்குறளை ஆழ்ந்து படித்து அதன் பொருளை பல இடங்களில் கையாண்டுள்ளதை நாம் அறியலாம். உதாரணமாக, இந்த பாடலின் முதல் நீதி கருத்தில் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்னும் குரலில் எந்த அறத்தை மறந்தார்க்கும் வாழ்வுண்டு, ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தார்க்கு வாழ்வில்லை என்று மிக எளிதாகவும் இனிமையாகவும் ஒரு செய்த உதவியை நினைத்து வாழ்ந்து என்று கூறியுள்ளார். உதாரணமாக, நாம் நமது பள்ளி புத்தகத்தில் இருக்கும் எறும்பு, புறா மற்றும் வேட்டைக்காரன் கதையினை இங்கு நினைவுபடுத்தலாம். இலை புறாவிற்கு மிகச்சிறிய துரும்பாக இருக்கலாம். ஆனால் அதனை நன்றியுடன் நினைவு கூர்ந்த எறும்பு புறாவை வேட்டையாட வந்த வேடனின் காலை கடித்து புறாவை காப்பாற்றியாக நாம் படித்துள்ளோம் அல்லவா? அதே போல நாமும் நமக்கு பல்வேறு தருணங்களில் உதவி செய்யும் நண்பர்களை அது எவ்வளவு சிறிய உதவியாக இருந்தாலும் நன்றியுடன் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த பாடலின் 2ஆம் நீதி கருத்து நடுநிலை தவறாமை பற்றி திருக்குறளில் ஒரு தனி அதிகாரமே உள்ளது. தக்கார் தகவிலர் என்பதவரவர் எச்சத்தார் காணப்படும். பொருள்: நடுநிலைமை உடையவர் நடுநிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின்னஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் காணப்படும். ஆகவே எக்காலத்திலும் நடுநிலை தவறாமை வாழ்வதே சிறப்பு. மேலும் சிலப்பதிகாரத்திலிருந்து நடுநிலைமை தவறினால் அது அரசனாகவே இருந்தாலும் முடிவு என்னவாகும் என்பது நாம் அனைவரும் நன்கு அறிவோம் அல்லவா? பாடலின் 3ஆம் நீதி கருத்தில் யாருக்கும் தெரியாது என நினைத்து அடைக்கலமாய் வந்த பொருளை தனதாக்கிக் கொள்ளாமல் இருத்தல் இனிது என்று கூறவில்லை, அதனை இனிதிலும் இனிது என்று கூறியுள்ளார் பூதஞ்சேந்தனார். ஏன்? யாருக்கும் தெரியாதுதானே, என்னவாகிவிடும். ஆனால் நடுவின்றி நன்பொருள் வெட்கிர் உடிப்பொன்றி குற்றமும் ஆங்கே தரும். பொருள்: நடுநிலைமை இல்லாமல் பிறர் நல்ல பொருளை ஒருவன் கவர விரும்பினால் அவன் குடியும் கெட்டு குற்றமும் அப்பொழுதே வந்து சேரும் என்கிறார் வள்ளுவர். இது போன்ற பல அரிய இனிய கருத்துக்கள் இந்நூல் முழுவதும் உள்ளன. அவற்றை ஆழ்ந்து படித்து நாம் நமது தினசரி வாழ்வில் கடைபிடிக்க முயற்சிப்போம். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் மிக்க நன்றி.